டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்மை காலமாக நாங்கள் அதிகமான ஒரு விடயத்தை கேள்விப்பட்டுட்ருக்கோம். என்ன தெரியுமா? விபத்து, வீதி விபத்து. பொதுவாக அதிகமான விபத்துகள் எப்படி நடக்குது அப்படின்னா, பைக் விபத்து அதிகமாக நடக்குது. அதுவும் இந்த கிட்டத்தட்ட 19, 20, 21 வயதிற்குட்பட்டவர்கள், நிறைய இளைஞர்கள் அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க அப்படின்ற அண்மைக்கால செய்திகளை நிறையா கேள்விப்படுறோம். அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா செய்திகள் எப்படி கொடுக்கப்படுகிறதுனா, ஒரு வருடத்திற்கு இவ்வளவு வீதி இறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வீதி விபத்தின் மூலமாக நடக்கும் இறப்புகள். ஆனால் இப்போ 1 மாதம் 2 வாரங்களுக்கு இடையிலே அந்த விபத்துகள் என்பது ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற விடயம் இருக்குல்ல, இதுதான் இன்றைய முதல் கதை. இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்டேயும் அப்படி தான் அதிகமான விபத்துகள் பதிவு செய்யப்படுகிறது. அண்மையாக பார்க்குறேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா, நாங்கள் கொழும்பில் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பெற்றோர்களுடைய வீடு ஸ்லாபத்தில் இருக்குது. நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய உறவினர்கள் வீட்டில் நாங்கள் தங்குவதும் உண்டு. சில நேரங்களில் சிலர் எங்களுடன் தொலைபேசியில் பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசும்பொழுது அண்மை காலமாக அவங்க பேசின விடயம் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க வீதி விபத்தின் மூலமாக. பைக்கில் போனாங்க, இறந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா பஸ் மூலமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, பாதையை கடக்கும் பொழுது ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அப்படின்னா முன்னாடி வேகமாக வந்த பஸ் அவங்கள இடிச்சிருச்சு. அப்படின்னா ஆட்டோவில் போன போது அவங்க ஆட்டோ அதிகமான வேகம் எடுத்துக்கொண்டதுனால கட்டுப்பாட்டை இழந்த ரீதியிலே அந்த மரணம் வந்தது. அப்படின்னு நிறைய அண்மை காலமாக நாங்களும் இந்த விஷயத்தை கேட்டு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு வாகனத்தை செலுத்தும் பொழுது அதை எப்படி செலுத்த வேண்டும், அதற்கு நாங்கள் எவ்வளவு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், அந்த வாகனத்தினுடைய வேகம் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் அந்த வேகத்தை நாங்கள் அதிகமாக செலுத்த வேண்டும், அதிகமாக செலுத்தக்கூடாது, வேகம் எந்த ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், வளைவு இருந்தால் அந்த வளைவில் நாங்கள் முந்தி போகக்கூடாது, இது எல்லாமே நாங்கள் படித்து முறையாக எக்ஸாமும் எழுதி வாகனத்திற்குரிய அனுமதியும் பெற்று ஓட்டுநருக்குரிய அனுமதியும் நாங்கள் பெறுறோம். ஆனால் அதற்கு பிறகு இதையெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னா இல்லை. இதுதாங்க அந்த பிரச்சனையே. எப்படியும் வாழலாம் அப்படிலாம் கிடையாது, இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை நாங்கள் பார்ப்பதும் கிடையாது, கடைப்பிடிப்பதும் கிடையாது. வளைவுகளில் முந்தாதீங்க அப்படின்றது எந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வாகனம் நீங்கள் செலுத்தும் பொழுது வளைவில் யார் முன்னாடி வராங்க அப்படின்னு உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த வளைவுகளில் அதிகமான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் முந்தி போகணும் அப்படின்ற அடிப்படையில் வளைவில் முந்துவாங்க. அப்போ உங்களுக்கு முன்னால் வரும் ஒரு வாகனத்தில் யாரும் வரலாம், அது பைக்காக வரலாம், அதில் சில குழந்தைகளை எடுத்துக்கொண்டு ஆட்டோவும் வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குடும்பமாக ஒரு காரில் கூட ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்போ அவங்களாம் எத்தனை கற்பனைகளோடு பயணம் செய்வாங்க. அப்போ உங்களுடைய அந்த வளைவில் நீங்கள் முந்தி போகும்போது எத்தனை விபத்துகள் ஏற்படுறது மூலமாக எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது இல்லையா? அப்படி இல்லைன்னா அதிகமான ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினால் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில். இதெல்லாம் ஏன்? நிதானமாக போங்களேன். ரொம்ப அவசரமாக போய் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் புரியலைல்ல. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துக்கு விரைவாக கிளம்பி செல்லுங்கள். சரியாக அந்த நேரத்துக்கு போகணும் முயற்சி பண்ணாதீங்க. அதே நேரத்தில் அலுவலகமாக இருக்கட்டும், பாடசாலை போகிறதா இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு கிளம்பாதீங்க, கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க. அப்போ நீங்கள் முன்னாடியே போய் சேரலாம். நீங்கள் பதறி ஓடி அந்த பதட்டமான அந்த ஓட்டத்தை பாதையிலும் நீங்கள் காட்டுறதுனால பல விபத்துகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. சின்ன சின்ன விபத்துகள் கூட சில நேரம் சந்திக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தில் 2 பகுதிகளிலும் இருக்கிற இந்த கண்ணாடி சைட் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை அதிகமான பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே புரியாமல் வாகனத்தை செலுத்த முயற்சிக்கிறாங்க. பாதையில் வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்கள் திருப்பும் பொழுது உங்களுடைய சிக்னலை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு சைட் மிரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா அதுலேயும் விபத்துகள் வரலாம். எல்லா விஷயத்தையும் அவதானமாக நீங்கள் செலுத்த பழகிக்குங்க. எத்தனை செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் இது அன்றாடம் நிகழ்வாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வெறும் செய்திகளாகவும் பத்திரிகைகளாகவும் பார்த்துட்டு அதுக்கு அப்படியே அந்த பத்திரிகைகளை கசக்கி வீசிட்டு அடுத்த நொடியில் நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதை கொஞ்சம் அவதானமாக செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு வாகனத்தினுடைய சாரதியினுடைய இருக்கையில் நீங்கள் அமரும் பொழுது உங்கள் மனதில் நீங்கள் நினைக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன தெரியுமா?
கவனமாக ஓட்டணும், மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் ஓட்டணும், உங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்காமல் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல நீங்கள் கவனமாக போய் சேர்க்கணும். அப்படிலாம் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்திட்டு நிதானமாக ஓட்டுனாலே நிறைய பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொது போக்குவரத்தான இந்த பஸ் இதன் மூலமாக விபத்துகள் என்பது அதிகமாக இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அவர்களுடைய விபத்து என்பது சில நேரங்களில் அவங்களுடைய அதிகமான வேகம் கூட அவங்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்கள் மதில்கள்லையோ அல்லது மின்கம்பங்கள்லையோ மோதி விபத்துகளை ஏற்படுத்திடுறாங்க. இப்போது இதெல்லாம் எப்படி இல்லாமல் நடைமுறைப்படுத்தக்கூடிய சில விடயங்களை நடைமுறைப்படுத்தினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்குன்னு சில பாதைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த பாதைகளில் நாங்கள் நிறைய பேர் அண்மை காலமாக வாகனங்களை வாங்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ கவனமாக அவங்களோட சேர்த்து நீங்களும் உங்களுடைய வாகனத்தை செலுத்துவதற்கு பழகிக்கொள்ளுங்கள். பொறுமையாக வாகனத்தை செலுத்துங்க, கவனமாக வாகனத்தை செலுத்துங்க, மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் வாகனத்தை செலுத்துங்கள், விபத்துக்களை தவிர்த்துக்கள். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் கதைகளை கேட்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கேட்கும் பொழுது எப்படி சில கதைகளை சொல்வது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படும். ஒரு குடும்பம் அப்படின்னா கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும். மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் நினச்சிருங்க உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்றைக்கி அண்மை காலமாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விடயம் என்ன, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் எங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட போய் கேளுங்களேன், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படின்ற விஷயமே அவங்க வாழ்க்கையில் கிடையாது. உங்கள் தாத்தா கிட்ட போய் கேளுங்களேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழவில்லை, இருந்தாலும் அவர்கள் வாழும் இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் வாழும் இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவர்களைப் போல் ஏன் ஆரோக்கியமாக எங்களால் வாழ முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கும். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் எப்பயுமே தோளில் துண்டு மாதிரி பிரச்சனையும் நாங்கள் தோளில் துண்டு மாதிரி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஆனால் அவர்கள் அதை சமாளிக்கும் விதம், அதை கையாளும் விதம், அது பொறுமையாக அவங்க அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கண்டுபிடிக்கும் விதம், இதெல்லாம் அவங்களுக்கு யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது, அனுபவ பாடம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சிங்கள் அவங்கக்கிட்ட இருந்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவு பெறுவீங்க. அதிகமான விடயங்களை மனம் விட்டு பேச பழகிக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மன அழுத்தம் அப்படின்ற விஷயத்தினால அவங்களுக்கு தெரிந்த ஒரு உறவு பெண் திருமணம் முடிச்சு வராங்க. ஆனால் நல்ல ஒரு கணவன் தான், அந்த குறிப்பிட்ட பெண்ணும் ஒரு நல்ல ஒரு குணமுடைய ஒரு பெண் தான். ஆனால் அவங்களுக்கு இடையிலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள், அதை அவங்களால சரியாக புரிஞ்சு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு விருப்பமில்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ அந்த குறிப்பிட்ட பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பதிவு செய்திருக்காங்க. இது ஒரு துயரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட பேசுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிரச்சனையை யாருக்கிட்ட போய் பேசினாலுமே அது ஒரு பயமான ஒரு விடயமாக இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, அப்படி எப்படி அந்த பிரச்சனையை அவங்க மற்றவர்கள்ட்ட போய் பகிர்ந்துக்குவாங்க அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னால் மனிதனுடைய மனங்கள் அப்படித்தான் இருக்கின்றன, மாற்றங்களை பல்வேறு விதத்திலே சந்திக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்க அப்படின்னா உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க, உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுங்க. அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க தானே, அவங்கள தவிர யாருங்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறா இல்லை? அப்போது இதில் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும் பொழுது மன அழுத்தம் என்பது
குறையும், மனம் ஓய்வு பெறும். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த குழம்பி இருக்கும் இந்த நீர்நிலையில் வந்து எந்த ஒரு தெளிவும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமைதியாக இருந்ததுன்னா அது ஒரு தெளிவு பெறும். அதனால் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிங்க. முதல்ல உங்களுக்குள் இருக்கும் திறமையை நீங்கள் என்னென்னு தேடுங்க. உங்களை நீங்கள் யார் என்ற கேள்வி மூலமாக கேட்டு விடையை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள். அப்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். உங்களுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, தன்னால் எந்த திறமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் உங்களை நீங்கள் முதல் செதுக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு எல்லாமே, எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை கஷ்டப்படுது. நீங்கள் செதுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அணுகாது அப்படின்ற விடயம் இருக்கிறது. அதனால் எப்போயுமே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பதறாமல் அமைதியாக இருந்து கொஞ்சம் நேரம் நிதானமாக இருந்து முடிவெடுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. எதுவுமே தவறாக நீங்கள் முயற்சி பண்ணவும் மாட்டீங்க வாழ்க்கையில். ஏன்னா உங்களுக்கான பாசமான உறவுகள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்காதுங்க. வாழ்க்கை என்பது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வெல்வது தான் வாழ்க்கை. டான் டிவி போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நிறைய பேர் கதைங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் அன்றாடம் பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை காலங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை உலகம் சந்திக்கப் போகிறது இல்லையா? மனிதர்கள் கொடுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு மனிதர், ஒரு நாட்டுக்கு ஏற்படும் பிரச்சனை, ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படும் பிரச்சனை, 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை, இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்குது. காலையில் பொழுது விடியும் பொழுது எப்படி இந்த பொழுது அமைகிறது என்பது எல்லாருக்குமே ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது. இது வந்து என்ன அப்படின்னா, உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குது? நல்ல நேரம் கெட்ட நேரம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இந்த குறிப்பிட்ட இந்த கடிதத்தை எழுதினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் இந்த ஜாதகத்தில் ஜோசியத்துலலாம் ரொம்ப ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் என்னுடைய கணவருக்கு அதில் ரொம்ப அதிகமான நம்பிக்கை. வீட்டில் வந்து நல்ல இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைத்தால் அதிர்ஷ்டம் வரும், இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டினுடைய நிலையை அமைத்து கொண்டால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு அவரும் நிறைய விடயங்களை மாற்றி மாற்றி அமைப்பதுண்டு. அதே நேரத்தில் பேரை இப்படி மாற்றி வைத்தால் அதன் மூலமாக தனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு அவரும் நிறைய முயற்சிகளை செய்திருக்கார். எனக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அது பெரிய அளவு ஈடுபாடு இல்லை. ஆனால் சில நேரங்களில் வந்து அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நல்லா நடக்கும் பொழுது, ஓ இதனால் நடந்திருக்குமோ, பேரை மாற்றினால நடந்திருக்குமோ, வீட்டில் இப்படி ஒரு பொருள் கொண்டு வந்தனால நடந்திருக்குமோ அப்படின்னு நிறைய குழப்பங்கள் மனதில் சில காலகட்டங்கள் இருந்தது உண்டு. அப்போது இப்படியே எங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய விடயங்களுக்காக பணம் செலவழிக்கிறது அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் எப்படி வருது அப்படின்ற ரீதியில் தான் எங்களுடைய மன ஓட்டம் சென்று கொண்டு இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே என்னுடைய கணவருக்கு வந்து தீராத ஒரு பிரச்சனை, தீராத நோய் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, புற்றுநோய். எத்தனையோ சிகிச்சை முறை எடுக்க முயற்சி பண்ணியும் அத்தனையுமே என்னுடைய கணவருடைய புற்றுநோய்க்கு முன்னால் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வருடங்களுக்கு அவருடைய அந்த புற்றுநோய் என்பது மிகுந்த வேதனையை கொடுத்து அதன் மூலமாக அவர் பல கஷ்டங்களை அனுபவித்து இன்று அவர் எங்களுடன் இல்லை என்பதை அவங்க பதிவு செய்திருக்காங்க. ஆனால் குழந்தைகளுக்காக நிறைய எதிர்காலத்திற்கான பல திட்டங்களை அவர் வந்து நிறையா முறையில் வந்து அவர் சேர்த்து வச்சுருக்காரு. அதாவது இந்த படிப்பை அவர் எப்படி படிக்கணும், எப்படி தன்னுடைய குழந்தை இருக்கணும், அவங்க வாழ்நாளில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய சேமிப்புகளை சேர்த்து வச்சுருக்காங்க. அதை நான் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அவருக்கு குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பாசம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன அப்படின்னா, யாரும் வந்து இப்போ தன்கிட்ட வந்து இந்த நல்ல விஷயம் இந்த நேரத்தில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சில நேரங்களில் வந்து நம்பாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் வந்து சிலர் அப்படியெல்லாம் நிறைய விடயங்களை நாங்கள் இன்று சொல்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வந்து நிறைய விடயங்களை நீங்கள் புதுமையாக சொல்லுங்கள், உங்கள் பேரை மாற்றிக்குங்க, நிறையா பொருட்களை வீட்டில் வாங்கி வைங்க, இதனால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. சில நேரங்களில் வந்து அது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், சில நேரங்களில் வந்து அது பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான நபர்களை நம்பி நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை செலவழிச்சிடாதீங்க அப்படின்ற விடயத்தையும் அவங்க பதிவு செய்திருக்காங்க. அதனால்
நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையான முறையிலே வாழ்ந்தால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கணவர் ரொம்ப நல்ல முறையில் வந்து தன்னுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க. சில நேரங்களில் வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் என்பது அவர்களுடைய கைகளில் கிடையாது. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் யாருக்கும். ஆனால் நாங்கள் அந்த வாழும் காலகட்டத்தில் எப்படி என்னென்ன விடயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்றதுல தான் அவங்களுடைய நினைவுகள் இருக்கிறது. அந்த நினைவுகளை சுமந்த வண்ணம் தான் உங்களை நேசித்த அந்த அன்பான உள்ளங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு காலமும் அப்படின்ருக்கு. அதனால் எப்போயுமே மனம் விட்டு பேசுங்க, அன்பாக இருங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து தங்களுக்கு கிடைத்த உறவுகளும் தங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான தருணங்களும் தான் அதிர்ஷ்டம். அதனால் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கொண்டாட முயற்சிங்கள். வாழ்க்கை உங்களுக்கு பல வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.